வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். நம்ம டெய்லியும் நிறைய நபர்களை சந்திப்போம், நிறைய இடங்களுக்கும் போக வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நம்மளோட வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல சும்மா வெளியே போகும்போது நாம எதிர்பார்க்காம போகக்கூடிய இடங்கள் ஆர் சந்திக்கக்கூடிய நபர்கள்னு எப்படி வேணா இருக்கலாம். அப்படி நாம போகக்கூடிய இடங்கள் ஒரு கிரீப்பியான வைபை கொடுத்தா அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துடுவோம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இல்லாத நபர்கள் தான் டெலிவரி பர்சன்ஸ். அதுவும் ஃபுட் டெலிவரி பண்றவங்க சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே மோசமானதா இருக்கும். அதை பேஸ் பண்ண ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அசோக் காலேஜ் முடிச்சு சில வருடங்கள் ஆச்சு. சென்னையில இருக்க ஒரு சின்ன கம்பெனியில வேலைக்கு இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியான ட்ரீம் ஜாப் எல்லாம் அது கிடையாது. சர்வை பண்றதுக்கு தேவையான ஒரு ஜாப் தான் அது. டிகிரி முடிச்ச சமயத்தில் அது ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் ஆக ஆக வீட்டுக்கு பணம் அனுப்பணும், மற்ற செலவுகள் அப்படி இப்படின்னு எக்ஸ்பென்சஸ் எகிர ஆரம்பிச்சுது. சோ அவன் பாக்குற வேலையோட சேர்த்து வேற ஏதாவது ஜாப், அதுவும் குறிப்பா பார்ட் டைமா கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சான் அசோக். கொஞ்ச நாள் தேடுனதுக்கு அப்புறமா அவன் ஒரு ஃபுட் டெலிவரி ஜாப்ல லேண்ட் ஆனான். ஒரு பைக் வச்சிருந்தா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு ஜாபா இருந்தது ஃபுட் டெலிவரி மட்டும்தான். ஸோ 6 மணிக்கு அவனோட வேலை முடிஞ்சதும் ஒரு 11 மணி வரைக்கும் ஃபுட் டெலிவரி செய்ய ஆரம்பிச்சான் அசோக். சில நாட்கள்ல 4 மணி நேரம் வேலை செய்வான், சில நாட்கள்ல 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்வான். அதுவே அவனுக்கு கொஞ்சம் அவசர பண தேவையா இருந்தா சண்டேஸ்ல ஃபுல் டே கூட ஓட்டுவான் அசோக். இப்படியே ஒரு வருஷத்துக்கு மேல போயிருக்கும். அப்போ அவனோட கம்பெனியில காஸ்ட் கட்டிங்காக ஒரு செட் ஆஃப் பீப்புளை லே ஆஃப் பண்ணாங்க. அதுல அன்பார்ச்சுனேட்லி அசோக்கும் ஒருத்தன். ஸோ வேலை போனதை பத்தி வீட்டில் சொல்லாம அடுத்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இந்த டெலிவரி ஜாபையே பார்க்கலாம், என்ன பார்ட் டைமா பண்ணதை இப்போ வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபுல் டைமா பண்ண போறோம், அவ்வளவுதானு ஒரு முடிவோட டெலிவரி வேலையவே ஃபுல் டைமா செய்ய ஆரம்பிச்சான் அசோக். வீக்கெண்ட்ஸ்ல ஹாலிடேஸ்ல எல்லாம் அதிக ஆர்டர்ஸ் வரும், நிறையவே வருமானமும் டிப்ஸும் சேர்ந்தே வரும். அதுவே வீக் டேஸா இருந்தா ஆர்டர்ஸ் கம்மியா தான் வரும். அப்போ அவன் இன்டர்வியூஸையும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சான். பட் ஸ்டில் அவன் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் பண்ணப்போ ஏர்ன் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் அவன் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஃபுல் டைமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சதும் அதே மாதிரி வேலையில ஃபுல் டைமா இருந்தவங்களோட கான்டாக்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஃபுல் டைம் டெலிவரி ஒர்க்கர்ஸ்க்குன்னு சில வாட்ஸ்அப் குரூப்ஸும் இருந்துச்சு. அந்த குரூப்ஸ்லயும் அசோக் ஜாயின் ஆனான். இந்த குரூப்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான மெசேஜஸ் டெய்லியும் ஷேர் செய்யப்படும்னா, எந்த ஏரியாவில எல்லாம் போலீஸ் பிடிக்கிறாங்க, அன்னைக்கு அவங்களோட ஏரியால ஆர்டர் எப்படி கிடைக்குது, அவங்க போற ஏரியாஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது உட்பட டெய்லி அப்டேட்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த குரூப்குள்ள இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப்பும் அந்த குரூப் மூலமாவே சீக்கிரமா கிடைக்கும். இதெல்லாம் பொதுவா அந்த குரூப்ல நடந்த விஷயங்கள். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துக்காகவும் அந்த குரூப் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் ப்ராப்ளமேட்டிக் டெலிவரிஸ். ஒரு நாள்ல ஒருத்தர் பண்ற எல்லா டெலிவரிஸுமே ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லவே முடியாது. சிலர் சில்லறைக்காக சண்டை போடுவாங்க, வேணும்னேவோ இல்ல தெரியாமையோ அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு சண்டை போடுவாங்க. அபார்ட்மெண்ட் பில்டிங்ல 5-6 மாடி ஏறி வந்து டெலிவரி பண்ண சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். இதுல ரொம்ப மோசமா நடக்கக்கூடிய நபர்களை பத்தியும் அவங்களோட லொகேஷனையும் இதுல ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணும்போது கவனமா இருங்க, முடிஞ்சா அந்த அட்ரஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு அப்டேட் பண்ணுவாங்க. வேணும்னே யாரும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ண மாட்டாங்க. பட் தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தா அந்த அட்ரஸ்க்கு சர்வீஸ் பண்ணும்போது மட்டும் கவனமா இருங்கன்னு இவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு கேட்டகரி இருக்கு, அதுதான் பிளாக் லிஸ்டட் அட்ரஸஸ். அமானுஷ்யமான, வியர்டான, பயமுறுத்துற மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்ட சில அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான அட்ரஸ்க்கு நிறைய டெலிவரி பர்சன்ஸ் போய் அனுபவப்பட்டதை வச்சுதான் இந்த பிளாக் லிஸ்டட் அட்ரஸையே உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய சில அட்ரஸ் எல்லாம் கம்பெனிலேயே கொடுத்து அவங்களையே பிளாக் பண்ணவும் சொல்லிடுவாங்க. அதுக்கான ரீசன்ஸை பல ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த அட்ரஸ் எல்லாம் கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி பிளாக் லிஸ்ட்ல போடப்பட்ட அட்ரஸஸ் ரொம்பவே குறைவுதானாலும் அது எல்லாமே பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்த இடங்களா தான் இருக்கும். அசோக்குக்கும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த பிளாக் லிஸ்டட் அட்ரஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவன் அந்த வேலையை ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில அமானுஷ்யமான சம்பவங்கள் அவனுக்குமே ஏற்பட்டிருக்குதான். உதாரணத்துக்கு ஒரு முறை ராத்திரி 8 மணிக்கு அவனுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு பார்சலை எடுத்துட்டு போனா அந்த அட்ரஸ் ஒரு கைவிடப்பட்ட பழைய பெட்ரோல் பங்கா இருந்துச்சு. அங்க போய் கால் பண்ணா பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி ஒல்லியா உயரமா இருந்த ஒரு நபர் வந்து அந்த பார்சலை வாங்கிட்டு போனாரு.
அவர் எங்கிருந்து வந்தாரு எங்க போனாருன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்சலை கொடுத்துட்டு டெலிவரியை க்ளோஸ் பண்றதுக்குள்ள ஆளை காணோம். ஆர்டருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமான பணத்தை கொடுத்துட்டு ஆள் எங்க போனாருன்னு தெரியல. இன்னொரு இன்சிடென்ட்ல அவனுக்கு என்ன நடந்ததுன்னா, சென்னையில இருக்க ஒரு கோளாறான ஏரியா அது. அங்க ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகுது. அந்த ஏரியாவை பத்தி குரூப்ல இருந்த பலருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். மேக்சிமம் அந்த மாதிரியான ஆர்டர்ஸை யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஆர்டர்ஸையும் எடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஏரியாவில் பிளேஸ் ஆன ஒரு ஆர்டரை எடுத்துட்டு அசோக் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கான். ஆப்ல கொடுக்கப்பட்டிருந்த அந்த அட்ரஸ் அவனை கொண்டு போய் விட்ட இடம் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில. அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு. அன்னைக்கு உண்மையாவே பயந்து போய் திரும்பி வந்தான் அசோக். இப்படி சில அமானுஷமான நிகழ்வுகள் அவனுக்குமே நடந்திருக்குதான். அவன் விசாரிச்ச வரைக்கும் இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் அந்த வேலையில இருந்த பலருக்குமே நடந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் சம்பாதிச்சாகணுமே, வேற வழி இல்லாம அவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த வேலையிலேயே இருந்தாங்க. இதனாலேயே அசோக் அந்த பிளாக் லிஸ்டட் அட்ரஸை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படவே இல்லை. ஏன்னா அந்த பிளாக் லிஸ்ட்ல இருக்க அட்ரஸ்ல இருந்து ஏதாவது ஆர்டர் வந்தாலும் மேக்சிமம் சிஸ்டமே அதை டினை பண்ணிடும். அதை தாண்டி வர்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ அதை பத்தி அவன் பெருசா அலட்டிக்கிட்ட மாதிரியும் தெரியல. அப்போ அவன் ஜாயின் பண்ணி இருந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அட்ரஸ் போட்டு அந்த அட்ரஸ்க்கு எந்த டெலிவரியும் செய்ய வேண்டாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, ஏதோ பிரச்சனை போலன்னு எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே சில மாதங்கள் போயிருக்கு. அப்போ ஒரு நாள் அசோக்குக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது அவனுக்கு டைஃபாய்டுன்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு மேல பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அசோக். அந்த டைம்ல கையில இருந்த பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் மத்த செலவுக்குமே சரியா போயிடுச்சு. கையில சுத்தமா காசு இல்ல. வேலைக்கு போனா மட்டும்தான் காசுன்ற ஒரு நிலைக்கு வந்து நின்னா அசோக். வேற வழி இல்லாம முடியலனாலும் மறுநாள் வேலைக்கு கிளம்பி இருக்கான். அன்னைக்கு நாள் முழுக்க ஒட்டியும் பெருசா ஒன்னும் கலெக்ஷன் ஆகல. அப்போ ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். ஆப்ல ஒரு புது ஆர்டர் அப்டேட் ஆச்சு. 1000 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆர்டரை டெலிவர் பண்ணா டபுள் த டிப்ஸ். ஒரு ஆர்வத்தில் அட்ரஸை செக் பண்ணும்போது தான் அவனுக்கு முதல்ல டவுட் வந்திருக்கு. ஏன்னா அந்த அட்ரஸை அவன் அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு ஞாபகம். ஒருவேளை வாட்ஸ்அப் குரூப்ல எதுலையாச்சும் பார்த்துருப்போமோன்னு சொல்லிட்டு உடனடியா ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பா எடுத்து அந்த அட்ரஸை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு 5 நிமிஷம் கிட்ட தேடினதுக்கு அப்புறமா ஒரு குரூப்ல சில மாசங்களுக்கு முன்னாடி போடப்பட்டிருந்த ஒரு மெசேஜ் அவனோட கண்ணில் பட்டுச்சு. அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு யாருமே டெலிவரி பண்ணாதீங்க, தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த அட்ரஸும் அன்னைக்கு அந்த ஆப்ல அப்டேட் ஆன அந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான். அந்த மெசேஜை பார்க்கும்போது கண்டிப்பா அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது அசோக்குக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ஒரு பக்கம் அந்த டெலிவரியை எடுக்க வேணான்னு அவனோட உள் மனசு சொன்னாலும் அவனுக்கு அந்த டெலிவரியை பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய டபுள் த டிப்ஸ் அவனோட அன்றைய தேவைக்கு ரொம்பவே முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டரை எடுக்கிறதா வேணாமான்னு ஒரு குழப்பத்துக்கு உள்ளானா அசோக். அப்போ அந்த ஆர்டர் அவன் எடுத்தானா இல்லையா, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.